ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அலை என்னைக்கு ஓயிருது, நீ என்னைக்கு கடல்ல கால் வைக்கிறது. இந்த குடும்பம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் ஒரே சமயத்துல 2 கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லாம இருக்குமா பொண்ணே? வாஸ்தவம் தான். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டேனா, இப்ப திடீர்னு பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது ஏத்துக்க முடியல. அதான். அதுக்குதான் பொண்ணி நான் இருக்கேன். நீ எனக்கு கூட பிறந்தவ மாதிரி. நீ துக்கமா துயரமா இருக்கிறது என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு உன் சந்தோஷம் மட்டும் இல்ல, உன்னுடைய மொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம். அதுதான் சாப்பாட்டை கட்டிக்கிட்டு நானே வந்துட்டேன். நான் இன்னைக்கு இங்க இருந்து போறப்ப உன் குடும்பத்துல இருக்கிற இந்த கவலை துவரம் எல்லாம் எவ்வளவு குறைஞ்சு போகுதுன்னு பாரு. சும்மா அக்கா தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா சின்ன சின்ன கஷ்டத்துல ஓடி வந்து நிக்கிறதுலதான் அந்த உறவுக்கே ஒரு அர்த்தம் வருது. இப்ப நான் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு காரணமே, உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை சேர்ந்தவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நீ முதல்ல எல்லா கவலையும் தூக்கி எறி. நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் ஒரு நல்ல நோக்கம் மட்டும்தான் இருக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? நீங்க எந்த காரியத்தையும் நல்லபடியா முடிக்காம விடவே மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பினார் கைவிடப்படார். வா 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 வா. என்னக்கா இது? இவ்வளவு பெரிய பெரிய கேனா கொண்டு வந்திருக்கீங்க, கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி. ராணி வீட்டு விருந்துன்னா சும்மாவா? அசைவ விருந்துனா ஒரு பிரியாணி, சிக்கன் 65, சுக்கா வறுவல், அது இதுன்னு ஏதோ வச்சுட்டு போலாம். ஆனா சைவ விருந்துல அப்படி கொஞ்சமா பண்ணா அது விருந்து மாதிரியே இருக்காது. அதனால ஒரு பெரிய சைவ ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். வணக்கம் ராணியம்மா. வாங்க வாங்க, நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ராணியம்மா வர்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வெளியே போக முடியுமா? சரி. வாங்க ராணிமா, எப்படி இருக்கீங்க? அட விநாயகண்ண, என்னாச்சு? தலையில கட்டு போட்டிருக்கீங்க? அது திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் ராணிமா. வயசாச்சுன்னா தலை சுத்தத்தான் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயசாகுதுதான், அவர் அதை எப்பவுமே ஒத்துக்கிட்டதே இல்ல. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இப்பவாது ஒத்துக்கிறாரான்னு பாப்போம். என்ன விநாயகண்ணே, தலையில டை எல்லாம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? என்ன ராணிமா இப்படி காலை வாரி விட்டீங்க? ஹலோ ஆண்டி. வாங்க 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 வாங்க. ஹாய் ஆண்டி. என்னப்ப வீது, கவனமா நடக்க வேணாமா? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆர் யூ ஓகே? சரி, ஒண்ணும் இல்ல சூர்யா. பாத்து வா. சூப்பர்ல சூர்யா, ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்ட. ராணி ஆண்டியும் ஹாப்பியா ஆயிட்டாங்க. சூப்பர்டா சூர்யா. ஹலோ ஆண்டி. வாடா. என்ன சந்துரு, தனியா வர? புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் பொண்டாட்டி கூட வரக்கூடாதா? அது வந்து ஆண்டி, வந்துகிட்டு இருக்கா ஆண்டி, வந்துருவா. சரி சரி.
புடவையில இருக்கா? ஐயோ, புடவையில எவ்வளவு அழகா இருக்கா! ஆமாக்கா, நானும் அவளை கல்யாணத்துக்கு அப்புறம் புடவையில இப்பதான் பாக்குறேன். அழகா கட்டி இருக்கிற ஸ்வேதா. தேங்க்யூ. உனக்கு யார் கட்டி விட்டது? எனக்கு பவித்ரா தான் சாரி கட்டிக்க சொல்லி கொடுத்தா. சந்துரு, எனக்கு புடவை நல்லா இருக்கா? அடி பாவி, என்னம்மா நடிக்கிறா? ஏன் சந்துரு தள்ளி நிக்கிற? சேர்ந்து நில்லு. என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசிட்டு நீ இவ்ளோ ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறியா? உலக மகா நடிகடி நீ. ஹாய் ஆண்டி. வா 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 வா, அப்பா எல்லாரும் வந்தாச்சு. விருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா ஆண்டி, ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. முதல்ல இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு. சரியா? விளையாட போறோம். ஆமா. என்ன விளையாட்டு இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே. அதுவா? அது ரகசியம். நீங்க எல்லாம் மாடிக்கு வாங்க, நான் சொல்றேன். பவுனு, இந்த நாகப்பன் செந்தில் எல்லாம் எங்க இருக்காங்க? அக்கா, அவர் வெளியே போயிருக்காரு. செந்தில் வீட்ல தான் இருக்கான், வர சொல்றேன். சரி சரி, முதல்ல வர சொல்லு. சரி வாங்க 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 வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த விளையாட்டு புதுசா கல்யாணமான சின்ன வயசு பசங்களுக்கு தானே? இல்லண்ணே, பொன்னி வீட்ல தம்பதிகளா இருக்கிற எல்லாருக்குமே இந்த போட்டி. எனக்கு எதுக்குமா இதெல்லாம் பசங்களோட வச்சுக்கலாம்ல. ராஜாராம், வாழ்க்கையில நம்ம எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம், ஆனா மனசை மட்டும் எப்பவுமே வேடிக்கை விளையாட்டுக்கெல்லாம் தயாரா வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையோட எந்த சவாலையும் ஒரு புன்னகையோட சந்திக்க முடியும். சரி, நீங்க அனுபவத்துல சொல்றீங்க, அப்ப சரியா தான் இருக்கும். ஆரம்பிச்சிடலாமா? இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆண்டி. சரி, இப்ப பொன்னி வீட்ல இருக்கிற கல்யாணமான ஆம்பளைங்க எல்லாம் இந்த பக்கம் இருங்க, பெண்கள் எல்லாம் அப்படியே எதிர்பக்கம் போங்க. போங்க போங்க போங்க, அந்த பக்கம் போவோம். நீயும் போ. சரி, இப்ப போட்டி என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு ஆணுக்கு நாங்க கண்ணை கட்டி விடுவோம். அவங்க சரியா போய் அவங்க மனைவிய தொடணும். சரியா தொடறவங்க தான் ஜெயிச்சவங்க. எல்லாம் ரெடியா? ஆரம்பிச்சிருவோம். ஆண்டி, கண்ணை கட்டிட்டா எப்படி சரியா தொட முடியும்? ஆமா ஆண்டி, சூர்யா கேக்குறது சரிதானே. கண்ணை கட்டிக்கிட்டா எப்படி சரியா தொட முடியும்? சூர்யா, நீ சரியான கேள்விதான் கேட்டிருக்க. நமக்கும் நம்மளோட சேர்ந்து வாழ்றவங்களுக்கு இடையில ஒரு ஒரு பிணைப்பு இருக்கும். உங்களோட பாசமும் அன்பும் உண்மைனா அந்த பிணைப்பு உங்களை கூட்டிட்டு போய் நீங்க நேசிச்சு வாழ்றவங்க முன்னாடி நிறுத்தும். அந்த பிணைப்பு இருக்கா இல்லையான்னு அதை நான் இப்ப பார்க்க போறேன். சரியா? ஆண்டி சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒருத்தரை சின்சியரா நம்ம நேசிக்கிறோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்ல வராங்க. அந்த வைப்ரேஷனே நம்மளை கூட்டிட்டு போய் நம்ம நேசிக்கிறவங்க முன்னாடி நிறுத்தும்னு சொல்றாங்க. இந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் எனக்கு தெரியல. நான் பாசம் நேசம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி சரி, உங்க வைப்ரேஷன் தான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். விளையாடலாமா? யாருக்கு அதெல்லாம் இருக்கு, எல்லாம் தோத்து தான் போறோம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல நாங்க பார்க்க போறது ராஜாராம் பொன்னி ஜோடி தான். வாங்க. நான் எதுக்கு, இதெல்லாம் பிள்ளைங்க விளையாட்டும். இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கு. அதனால முதல்ல இந்த விளையாட்டு நீங்க தான் ஆரம்பிக்கணும். அப்பா, உங்களுக்கு என்னப்பா, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆமாப்பா, ஆல் தி பெஸ்ட் பா.
ம், அப்பா நீங்க மட்டும் வின் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். பவுன் இந்த கண்ணு கட்டு. ஆ. சரி. என்ன அப்படி போகணுமா? இதை நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப நீங்க பார்த்த வரிசையில யாரும் நிக்க மாட்டாங்க. ஆ, உங்க கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் அங்க வரிசையை மாத்தியாச்சு. இப்ப நீங்க போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ இதுல இது வேற இருக்கா? ஆ. எல்லாருமே அவுட்டு தான் அப்போ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க போங்க போங்க. கமான் பா, ஈஸி ஈஸி. சூப்பர்ப்பா. அப்பா அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அப்படிதான்ப்பா. அப்பா அப்பா கரெக்ட்டா போறீங்க. அப்படியே தான். லெஃப்ட் லெஃப்ட். ரைட்ல போ. ரைட் பா, ரைட். வாங்க வாங்க. கரெக்ட் கரெக்ட். சூப்பர். அப்பா லெஃப்ட் போங்க. ஐயோ அப்பா ரைட். அப்பா ரைட் பா. ரைட் வாங்க. அப்பா ரைட். ரைட் போங்க. ரைட் பா. நேரா நேரா. அப்பா லெஃப்ட் லெஃப்ட். அண்ணா பொண்ணு அங்க இல்ல, இந்த பக்கம்.
ராஜாராம் என்ன சொன்னீங்க? அவுட் ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? உண்மையான புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற தாத்பரியம். அது என்ன வார்த்தை? அது வைப்ரேஷன். வைப்ரேஷன். ஐயோ, இந்த கல்யாண பந்தங்கிறது நாம போடுற முடிச்சு இல்ல, கடவுள் போடுற முடிச்சு. அத மதிச்சு நடந்துக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எந்த காரணத்துக்காவது நமக்கும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு இடைய ஒரு வருத்தம் உண்டாயிடுச்சுன்னா அது ஒரு வடுவா நிலைச்சிடக்கூடாது. வந்த சுவட தெரியாம காணாம போயிடணும். உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி 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 சரி, நீங்க போங்க. ராஜா கரெக்டா பிடிச்சிட்டப்பா. இப்ப அடுத்தது விநாயக அண்ணனுக்கு கண்ணு கட்ட போறோம். ராஜாராம்க்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் தான் ஆகுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு. அவர் எப்படி சீக்கிரமா கண்டுபிடிக்க போறாருன்னு பாருங்க. கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். சரி பவுனு, விநாயக அண்ணனுக்கு கண்ணு கட்ட குடு. மண்டையில தான் ஏற்கனவே ஒரு கட்டு, கண்ணுலயும் கட்டா. பொன்னி மாறி நின்னுக்கலாம். இப்படி வரீங்களா? தெரியாதுல்ல, அதுக்கு தான். நிஜமா ஒண்ணும் தெரியல ராஜா. சரி சரி சரி, நீங்க போங்க. ஓகே, ரெடி தெரியற போங்க. மாதிரி இருக்க. நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட. மாமா கொஞ்சம் ரைட். ரைட் ரைட். மாமா Right. லெஃப்ட் ரொம்ப அப்படியே கொஞ்சம் லெஃப்ட். லெஃப்ட் லெஃப்ட். ரொம்ப ரைட் போறீங்க. ஏ ஒத்தரா சொல்லுங்கப்பா. மாமா இப்படி வாங்க மாமா. ஐயோ, மாமா போறீங்க. சூப்பர் Right. Left. மாமா அப்படி கிடையாது. தப்பா போறீங்க. மாமா லெஃப்ட் வாங்க. மாமா கொஞ்சம் லெஃப்ட் போங்க. லெஃப்டாவே போங்க. நீ விசாலம் இல்ல, நான் ஏமாற மாட்டேன். ஏன் விசாலத்தை எனக்கு தெரியாதா? நான் கண்டுபிடிச்சிடுவேன். வரேன். நோ, இங்கேயும் இல்ல. அடுத்தது இங்க இங்கதான். இதுதான் விசாலம். முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கோம். ஏன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாதா? இது விசாலமா? இது விசாலனா அப்ப நான் யாரு? உங்களை நம்பி எல்லாரும் முன்னாடி நான் பேசினேன்ல, இப்படி ஏமாத்திட்டீங்களேங்க. உங்களை எப்படி எப்படி விசாலம் தெரியாதா உங்களுக்கு? நான் யாரும் தெரியாதா? ஏன் இப்படி பண்ணீங்க? 35 வருஷம் வாழ்ந்தோம், உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? ஐயோ, சரி சரி சரி. எல்லாம் தெரியாது. எவ்வளவு ஒரு பொம்பளை போய் நீங்க இருக்கீங்க? என்ன கண்டுபிடிக்க முடியலையா? இது பாருங்க, நீ குத்துக்கல் ஆட்டம் பக்கத்துல இருக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்ல. கூட இருக்கிற நேரத்துல எவ்வளவு அன்பா பாசமா பக்கத்துல இருக்கிறது தான் முக்கியம். கேட்டீங்களா? உங்களுக்கு தான் சொல்றாங்க, கேட்டுக்கங்க. சரி சரி சரி, அடுத்தது நம்ம கண்ணை கட்ட போறது சூர்யாவுக்கு. அண்ணே, நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. கட்டி விடுங்க. கட்டி. தலைய கீழே வைங்க. நல்லா கட்டி விடு. இப்ப போ. நானா கடைசி போ. அண்ணா ஸ்ட்ரைட்டா போ. ரைட். இல்ல லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா. லெஃப்ட் போ. கொஞ்சம் ரைட்டு. இல்ல ரைட் போடா. போ. டேய் சூர்யா,
எங்க போறோம் சூர்யா ரைட்டுப்பா. டேய் அண்ணா, இதான் உனக்கு பவித்ரா. அண்ணி இங்க இருக்காங்க. இது கூட தெரியல. சிப்பா. டேய் என்னடா இது, சும்மா கை அப்படியே நீட்டி இருந்தாலே தொட்டு இருக்கலாம்ல. என்ன சூர்யா நீ அவ்வளவு பக்கத்துல போயிட்ட, கைய நீட்டினாவே தொட்டிருக்கலாம், அப்படியே விட்டுட்டு போயிட்டா. நான் என்ன பண்றது பவுனம்மா, முயற்சி பண்ண நடக்கல. சரி சரி சரி, முயற்சி பண்ணிட்டல. வா 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 வா, இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? சூர்யா, உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. நிஜமா உன்னால பவித்ராவை கண்டுபிடிக்க முடியல? ஆமா ஆண்டி. ஏய், பொய் சொல்லாத. நீ சரியா தான் போன, ஆனா கடைசி நிமிஷத்துல வேணும்னே பிடிவாதமா உன்னை நீ மாத்திட்ட. உண்மையா இல்லையா? இல்ல ஆண்டி. என்கிட்ட யாரும் உண்மைய மறைக்க முடியாது சூர்யா. பொய் சொல்லாம சொல்லு. அது வந்து நீ மனசார காதலிச்ச பொண்ண, அவளும் உன்னை உசுருக்கு உசுரா நேசிச்சவன். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. பவித்ரா உன் குடும்பத்தை நேசிக்கிற பொண்ணு. குறிப்பா சொல்லணும்னா நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அந்த அதிர்ஷ்டம் உன் கூடவே இருக்கணும்னா அந்த பழைய காதலை பவித்ரா மேல காட்டு. கண்டிப்பா ஆண்டி. சரி சரி சரி, இப்ப அடுத்தது யாருக்கு கண்ணு கட்டுறது? சந்துரு சந்துரு, வா 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 வா, முன்னாடி வா. கட்டுங்க. கீழே இறக்கி கட்டு. இருக்கமா கட்டு. ஐயோ ஒண்ணுமே தெரியல. அதுதான் ஆட்டமே. வா. ஏய் நீ ஸ்வேதா, அந்த பக்கம் போய் ஸ்வேதா, நின்னுக்கோ. இங்க வா. வா. இந்த பக்கம் வா. நில்லு. இப்ப போ போ போ. சந்துரு. போ. ரைட் ரைட் அண்ணா ரைட். லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போ. லெஃப்ட்
போ, போ, Left நேரா போடா, போ. leftல போ. சந்துரு சந்துரு இல்ல இவனாவது நம்மள தொடுறதாவது. இவனுக்கும் நமக்கும் ஒரு ரூம்ல இருக்கிறதே செட் ஆக மாட்டேங்குது. இதுல எங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக, வைப்ரேஷன் ஒர்க் ஆக. Left, போடா. ஏய் சந்து, சந்து. ஸ்வேதா, வாவ் சந்துரு அண்ணா, ஸ்வேதா அன்னிக்கும் சந்துரு அண்ணாவுக்கு தான் செம்ம கெமிஸ்ட்ரி. சந்துரு கலக்கிட்ட போ. எப்படி தொட்டிருப்பான் புரியலையே. மாமா, ஆ, சந்துரு ஸ்வேதாவை பத்தி எனக்கு கவலையே இல்லை. செம்மடா. அவன் எப்போ மாணிக்க கம்பெனில சேர்ந்தானோ அப்பயே எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்ப இல்லாம போயிடுச்சு. ம். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சந்தோஷம் இவங்க 2 பேர் தான். சின்ன பையனோட சந்தோஷம் மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்ல எல்லாம் சந்தோஷம்தான். ஆ. உன் அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பத்தியா? உன்னை பத்தி கவலை இல்லைங்கிறாரு. நீயும் ஸ்வேதாவும் சரியான ஜோடியில சொல்றாரு. இப்ப அவருடைய மனசுல இருக்கிற ஒரே சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதுங்கிறதா. உண்மையிலே உங்க வாழ்க்கை நல்லவா இருக்கு. அப்பாவோட சந்தோஷம் நிலைக்கணும்னு பார்த்து நடந்துக்க. ம்? ஆ. வாங்க 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 வாங்க. சரி, இப்ப ஒரு போட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாம். இன்னொரு போட்டியா? அடுத்ததா? ஆண்டி, இந்த போட்டியிலயாவது எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஆமா ஆண்டி, எங்களையும் சேர்த்துக்கோங்க. மன்னிக்கணும் செல்லங்களா, இந்த விளையாட்டு தம்பதிகளுக்கு மட்டும்தான். அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்துக்கலாம். சரியா? சரி ஆண்டி. போன விளையாட்டு வீட்ல இருக்கிற தம்பதிகள்லாம் ஆம்பளைங்களுக்கு வச்சோம். அவங்க எந்த அளவுக்கு பொண்டாட்டிய நேசிக்கிறாங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை விளையாட்டு பெண்களுக்கு. சரி, இப்ப இந்த விளையாட்டுல இந்த பல சைஸ் மோதிரம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ஆண்களோட மோதிரம் தான். இவங்களுக்கு பொருந்துற மோதிரம் எல்லாம் இதுல போட்டிருக்கேன். அவங்க அவங்க பொண்டாட்டிங்க சரியான மோதிரத்தை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த போட்டியே. அது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பவித்ரா, நீ வா.
ஆ, ஆ, ஆ. கிடைச்சிடுச்சா? ம். எங்க சூர்யா கையில போடு. சூர்யா பாப்போம் சரியா இருக்கா இல்லையான்னு. அட, அதுதான் சூர்யாவோட சரியான சைஸ் மோதிரம். எப்படி இவ்வளவு சரியா எடுத்த? நாங்க பழகிட்டு இருக்கும் போதே என்னோட முதல் மாச சம்பளத்துல அவருக்கு நான் மோதிரம் வாங்கி போட்டிருக்கேன் ஆண்டி. அப்ப பழகும் போதெல்லாம் சந்தோஷமா தான் பழகிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா ஆண்டி. அந்த சந்தோஷம் மறுபடியும் உங்க இடையில வரும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி சரி. இப்ப அடுத்தது விசாலாண்ணி. வாங்க 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 மாமா. நீங்க எடுத்த மோதிரம் உங்க வீட்டுக்காரருக்கு பொருத்தமா இருக்குமா நீ? நிச்சயமா இருக்கும். எங்க போட்டு விடுங்க. கையை காட்டுங்க. போதும் போதும். என்னடி இது? ஏண்டி 35 வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, என் விரல் சைஸ் கூட உனக்கு தெரியல. என்னங்க நீங்க? ஹலோ, உங்க ரிங் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? அப்ப என்ன தொட சொல்லும் போது வேற பொண்ணை போய் தொட்டீங்கல்ல, அதுக்குண்டான பழிக்கு படிதான் இது. கையை காட்டுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்னமோ இவரோட ரிங் சைஸ் எனக்கு தெரியாதாமே. இத பாருங்க. எப்படி? ஒரு காதல் கதை அந்த பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அடுத்தது எடுக்க போறது பொன்னி. கொஞ்சம் வழி விடுங்க. ராஜா வா வா வா. வா ராஜாராம். சரி, போட்டு பாருங்க. என்ன தயக்கம்? எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, இது எனக்கு கரெக்டா தான் இருக்கும். அடுத்து வரப்போறது ஸ்வேதா. போ 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 போ. வா. போப்பா. அவளுக்கு என் பேண்ட் சட்டையோட சைஸே தெரியாது. அவளா என் விரல் சைஸுக்கு மோதிரம் எடுக்க போறா? நெவர். இது சந்திரனுக்கு பொருத்தமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சந்திரு எங்க பாரு.
சரியா இருக்குல்ல? பாரு. ஐயோ இவன் எப்படி என் மோதிரத்தை சரியா எடுத்தா? இவன் என் விரல பார்த்தது கூட இல்லையே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சந்துருக்கெல்லாம் மோதிரம் வாங்கி போட்டியா? இல்ல ஆண்டி. அப்புறம் எப்படி இவ்வளவு பொருத்தமா மோதிரம் எடுத்த? அப்ப மனசுக்குள்ள காதல் இருக்கதான் செய்யுது, அப்படிதானே? அட 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 வெக்கத்தை பாரு. நான் தான் சொன்னேன் இல்ல, இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்கள பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவங்க மட்டும் இல்ல, சூர்யாவும் பவித்ராவும் நல்ல ஜோடிதான். நடந்து முடிஞ்ச இந்த 2 போட்டிகளோட முடிவை பார்க்கும்போது இந்த குடும்பத்தோட பொம்பளைங்க ஆம்பளைங்க மேல எந்த குறையும் இல்லாம பாசமா இருக்காங்க. ஆனா ஆம்பளைங்க பாசத்துல குறை இருக்கு. கேட்டுச்சா? அதனால இந்த வீட்டு ஆம்பளைங்க மனசுல எந்த குறையும் வச்சுக்காம அவங்க சம்சாரத்தை நல்லா நேசிங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் நேசிக்கிறது தான் வாழ்க்கை. நேசிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். சரி, இப்ப விளையாட்டு முடிஞ்சு போச்சு. ஆண்டி இப்போ அது சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். ஏய் பவுனே, தலைவாழை இலைய போடு. இந்த போடுறேன். என்ன? இல்ல, எப்படி கரெக்டான மோதிரத்தை எடுத்த? என்னோட விரல் சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி என்ன கரெக்டா கண்ணை மூடி கண்டுபிடிச்ச? அது ரொம்ப சிம்பிள். எல்லாரோட பர்ஃப்யூமும் எனக்கு தெரியும். உன் பர்ஃப்யூம் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு சிம்பிளாக கெஸ் பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் நானும். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. உள்ள இருக்கிற 3 மோதிரமும் ஒரே சைஸ்ல இருந்தது. அப்போ அதுல ஒரு மோதிரம் நிச்சயமா உனக்கு பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, பொருந்துச்சு, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு கனவுலாம் எதுவும் காணாத. எனக்கு வேற வேலை இல்லை. அண்ணா, அண்ணி, என்ன 2 பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க. ராணி ஆண்டி, இவ்ளோ வகையான சாப்பாடா? சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம்.
இவ்ளோ நேரம் நடந்ததெல்லாம் விளையாட்டே இல்ல. இப்ப நடக்க போறதுதான் உண்மையான விளையாட்டு. இனி என்னங்க இன்னொரு விளையாட்டு? ஆண்டி சாப்பாட்டுல விளையாட்டா? பசிக்குதா ஆண்டி? இப்ப நீங்க எல்லாரும் சாப்பிட போறீங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இந்த கை இப்படி மடங்காம சாப்பிடணும். ஆ, ஆ, கை மடக்காமையா? எப்படி எப்படி? கைய மடக்காமலா? கைய மடக்காமையா? எப்படிக்கா? மடங்காம எப்படிங்க முடியும்? கை மடங்காமையா? கை மடங்காம எப்படி சாப்பிட முடியும் ராணிமா? சாப்பிட முடியும் அண்ணே. எப்படிங்க? இல்லம்மா, இந்த இடம் மடங்குனா தானே சாப்பிட முடியும், இல்ல எப்படி முடியும்? முடியும், பாருங்க. ஆண்டி இப்போ நான் ட்ரை பண்ற பாருங்க. சரி சரி. இருங்க நான் ட்ரை பண்றேன் ஆண்டி. கை மடங்குது. மடக்குது. முடியல. நான் சொன்ன விளையாட்டோட சூட்சமத்தை பொன்னி சரியா புரிஞ்சுக்கிட்டா. ராஜாராம், தயக்கம் இல்லாம சாப்பிடுங்க. இப்படிதானா? ஓஹோ.
அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அக்கா, ஒவ்வொரு தடவையும் நீ கவலைப்படாத கவலைப்படாதன்னு நீங்க சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அடுத்த நிமிஷமே மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஆனா நீங்க சொல்லிட்டு அப்படி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு சோகம் வந்து உட்கார்ந்துக்கும். அது ஏன்னு எனக்கு சொல்லவும் முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க நடத்தின இந்த விளையாட்டு விருந்து எல்லாமே மனசுக்கு புதுசா ஒரு தெம்பு கொடுத்துருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மட்டும் மனசுல வச்சுக்காம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவை கொடுத்தீங்க பாருங்க. இந்த தைரியத்தை உங்களை விட்டா வேற யாரால கொடுக்க முடியும்? இனிமே நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த சந்தோஷம் அப்படியே நிலைச்சு இருக்கும். என்ன நீ வேற யாரோ கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனுஷனோட புத்திய எப்படி வேணாலும் மாத்திட்டு வேடிக்கை பார்க்கும். அத சரியா புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சா எந்த குழப்பமும் யாருக்கும் வராம பாத்துக்கலாம். ராஜாராம ஏதோ குழப்பத்துல அப்படி இருக்காரே தவிர அவர் மேல வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் ரொம்ப ரொம்ப ஆழமானது. புரிஞ்சுக்கிட்டல? ராணி ஆண்டி சூப்பர்ல, வீட்டையே சந்தோஷமாக்கிட்டாங்க. அவங்க நேரத்தை செலவழிச்சு இங்க வந்து நம்மளோட பேசி விளையாடி நமக்கே தெரியாம நம்ம மனசுல இருக்கிற வருத்தத்தெல்லாம் சரி பண்ணி எல்லார் முகத்திலயும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க பாரு. அவங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. உன்னோட எல்லா விஷயத்திலயும் அவங்க காப்பாத்தி விடுறாங்க. அதனாலே நீ சொல்லுவ. ராணி ஆண்டி அப்படி யாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கல. அவங்க பொன்னி ஆண்டிய ரொம்ப நேசிக்கிறாங்க. பொன்னி ஆண்டி குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க. மொத்தத்துல அவங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, நீயே ஒவ்வொரு விளையாட்டுலயும் சொதப்பிட்டே இருந்த. ஏய், நான் எந்த விளையாட்டுல சொதப்பினேன்? எல்லா கேம்லயும் தான் சொதப்பின. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தாங்க. அதுலயும் கண்ணை கட்டி அவங்க ஜோடியை கண்டுபிடிக்கணுங்கிற கேம் வச்சாங்கல்ல. கண்ணை கட்டி விட்டா ஆள் இருக்கிறது எப்படி தெரியும்? லூசா நீ? மாமா சரியா அத்தைய கண்டுபிடிச்சாரு. சந்துரு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நீயும் என்ன கண்டுபிடிக்கணும்ல. சந்துரு தான் சொன்னான்ல, பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சேன்னு. அது பெர்ஃப்யூம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சூர்யா. அது ஒரு வைப்ரேஷன் சம்பந்தப்பட்டது. நம்ம நேசிக்கிறவங்களோட வைப்ரேஷன் நமக்கு தெரியும். மாமா அத்தைய கண்டுபிடிச்சது, சந்துரு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த வைப்ரேஷன்னால தான். எனக்கு தான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் எப்படி உன்கிட்ட ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியும்? நீ சொல்றது உண்மை இல்ல சூர்யா. நீ என்ன லவ் பண்ண வந்தானே, அன்னைக்கு அது உண்மையான லவ்வா தான் இருந்துச்சு. அப்பதான் ஸ்வேதா வந்தா. ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆகணும்னு பணத்தாசை உன் கண்ணை மறைச்சிருச்சு, மனச மறைச்சிருச்சு. மனசுல இருந்து என்னையும் மறக்க ஆரம்பிச்ச. ஏய், போது நிறுத்து. பணத்தாசை வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. வயிற்றுல இருக்க குழந்தை மட்டும் வேணாம், அப்படியே போய் நின்னா எங்க அம்மா அப்பா என்னை வெறுத்துருவாங்க. பவித்ரா, உன்னை எங்க அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்னேன்ல. ஆனா நீதான் நம்பிக்கையே இல்லாம இந்த குழந்தைய கலைச்சிட்டா மடக்கவே முடியாதுன்னு சம்மதிக்க மாட்டேன்னு. அன்னைக்கு நான் உனக்கு அவமானப்பட்டது முக்கியமாவே தெரியல. என் சொத்து தான் உனக்கு முக்கியமா பட்டுச்சுல. இன்னைக்கு வந்து லவ், வைப்ரேஷன், வேவ் லெங்க்த்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல சூர்யா. வயித்துல உண்டான குழந்தைய அழிக்கிறது எந்த பொண்ணுக்கும் ஈஸி இல்ல சூர்யா. ஏய், இந்த டிராமாலாம் போடாத. இந்த குழந்தைய காமிச்சுதானே எங்க அம்மா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இந்த குழந்தைய வச்சே நான் உன்னை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் ஒழுங்கா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்
உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் சவால் விட்ட மாதிரியே ஜெயிச்சு காட்டுவேண்டி. நீ தாராளமா நல்ல பேர் எடு சூர்யா. நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவாவது நீ நல்லவனா நடந்துக்கிற பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னைய ஐயோ அத்தை அத்தை கழுத்து நெரிக்கிறேன் அத்தை. என்னங்க சத்தம்? ஒன்னும் இல்லம்மா, இங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா. அந்த பயம் இருக்குல்ல. இந்த ராணி ஆண்டிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வந்தோமா சாப்பாட கொடுத்தோமா போனோமான்னு இருக்க வேண்டியதானே? ஆட வைக்கிறேன் பாட வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன கேம் ஷோவா நடக்குது? ஏய், உனக்கு தான் நல்ல எண்ணம் இல்ல. அட்லீஸ்ட் மத்தவங்களோட நல்ல எண்ணத்தையாவது உன்னால புரிஞ்சுக்க முடியாது? எது? நிறுத்து. கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து வீடே 2 பட்டு கிடக்கு. நீயும் நானும் சந்தோஷமா இல்ல, சூர்யா பவித்ராவும் சந்தோஷமா இல்ல, அப்பா அம்மாவும் சந்தோஷமா இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ராணி ஆண்டிக்கு நம்ம ஃபேமிலி மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அதனால தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்கிறதுக்காக ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்கள போய் தப்பா பேசிட்டு இருக்க. பவித்ராக்கு சூர்யாவோட சேர்ந்து வாழணும், அத்தைக்கு மாமாவோட சேர்ந்து வாழணும். அவங்க கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது ஓகே. நான் எதுக்காக கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நான் தான் உன்னோட வாழணும்னு நினைக்கவே இல்லையே. எனக்கு புரியல, எதுக்கு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை எடுத்துட்டு வர? நாம சேர்ந்து இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். உன் அம்மா அப்பாவும் என் அம்மா அப்பாவும் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு இப்படி திடீர்னு வேதாள முருகமரம் ஏறின மாதிரி ஏறி உட்கார்ந்து இருக்க? அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு சந்துரு. இப்படியா நீ என்ன தொடுற மாதிரியும் நான் உன்னை தொடுற மாதிரியும் பண்றது? எப்படிதான் இந்த மாதிரி உன்னால பேச முடியுதோ தெரியல. என்ன இன்சல்ட் பண்ணோன்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேல? இங்க பாரு, நான் எப்பவுமே என் மனசுல இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவேன். அதுதான் என்னோட பழக்கம். மத்தவங்க காயப்பட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. ஏய், கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருந்தா இந்த மாதிரிலாம் பேசுவியா? வேற ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன கோயில் கட்டி கும்பிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுற. ஹேய், உன்னை எதுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும்? அப்படி நீ என்ன வசதி? உன்னை என் அப்பா என் தலையில கட்டி வச்சு என் கம்பெனிக்கே எம்டி ஆக்கியிருக்காரு. நீ தான் என்ன கோயில் கட்டி கும்பிடணும். நான் எதுக்காக உன்னை கோயில் கட்டி கும்பிடணும்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உனக்கும் சூர்யாவுக்கும் நடக்க வேண்டியிருந்த கல்யாணம் நின்னு போனப்போ நான் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு பிடிவாதமா நின்று இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ உன் மானம் போயிருக்காது, உன் அப்பாவோட மானம் போயிருக்காது, உன் மொத்த குடும்பத்தோட கௌரவம் போயிருக்காது. எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அன்னைக்கு 2 குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். குறிப்பா சொல்லணும்னா உன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதான்ல. ஓஹோ, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா? என்ன ஒருத்தன் கை விட்டுட்டு போயிட்டான். நான் கல்யாண மண்டபத்துல நிர்கதியா நின்னுட்டு இருக்கேன். கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த ஹீரோ அப்படியே மனசு இறங்கி என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அது மூலமா எனக்கு நீ ஒரு வாழ்க்கை கொடுத்துட்ட. கடைசியில நீ ஒரு தியாகி ஆயிட்ட. அப்படிதானே? சபாஷ் சந்துரு, சபாஷ் சபாஷ் சந்துரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உன் மனசுல உன்னை ஹீரோவா வச்சு நீ எழுதி வச்சிருக்க கதை சூப்பரா இருக்கு. உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு வெக்கமாவே இல்லையா? அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா மூளையில உட்கார்ந்து அழற பொண்ணு நினைச்சியா என்ன? இல்ல என்ன கல்யாணம் பண்ண வேற யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? இங்க பாரு, இப்பவும் சரி எப்பவும் சரி என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுற ரேஞ்சில நான் இல்ல. அத புரிஞ்சுக்கோ.
தியாகம் பண்ணானா தியாகம். அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? இரு, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ச்சே. நான் உன்னை சொல்லட்டுமா? நான் ஒரு ரேஞ்சுக்கு பெட்டரான ஆப்ஷனா தான் இருக்கேன். ஆனா அதை உன்னால ஏத்துக்க முடியல. காரணம் உன்னோட வரட்டுத்தனமான ஈகோ. இவ்ளோ ஈகோவோட இருந்தா நீ இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே நிம்மதியாவும் இருக்க முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு. எவன் தான் இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டுபிடிச்சானோ? ஏய், ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. உனக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடியா இருக்கு. ஸ்பெஷல் சாப்பாடா? ஆமாண்டி, ராணி ஆண்டி வீட்ல இருந்து இன்னைக்கு சாப்பாடு வந்திருந்துச்சு. பாத்தியா, என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுருக்கீங்க. உனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சுல, அதனால தான் சொல்லல. சரி சரி, பரவாயில்ல. ஆனாலும் நீ இருந்திருக்கணும். சாப்பாட மிஸ் பண்ணியோ இல்லையோ, ஒரு கிரேட் சம்பவத்தை மிஸ் பண்ணிட்ட. சம்பவமா? ஆமா, இன்னைக்கு அம்மா கையால அப்பா சாப்பிட்டாரு. அப்பாவும் அம்மாக்கு ஊட்டி விட்டாரு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, எல்லாமே ராணி ஆண்டியோட டெக்னிக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அம்மா, ஆமாவாமா? என்னது ஆமாவா? அப்பா உன் கையால சாப்பிட்டாராமே. ச்சே, என்ன மட்டும் எக்ஸாம் நடக்குதுன்னு ஸ்கூலுக்கு போக வச்சிட்டீங்களா? அது உனக்கு அதிசயமா இருக்கா? அதிசயம்லாம் இல்லம்மா, உங்க மனசு பட்ட கஷ்டத்தை நாங்க 2 பேரும் தானமா பக்கமா இருந்து பார்த்தோம். எங்க கண்ணு முன்னாடி இப்படி நடந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? அதே மாதிரி தானமா அப்பாக்கும் இருந்திருக்கும். நடந்துட்டு இருக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மனசு முழுக்க ஒரே புழுக்கமா இருந்தது. இப்ப அந்த புழுக்கம் இல்லாம மனசு லேசா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. எங்க அம்மா எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். உட்காருங்க மாப்ள. உட்காருங்க மாப்ள. ஏன் ஸ்வேதா நிக்கிற? உட்காரு. இல்ல மாப்ள, நீங்க பேசிட்டு இருங்க, நானும் ஸ்வேதாவும் போய் சாப்பிட ஏதாவது சரிம்மா. எடுத்துட்டு செல்லம், நீ வா, வந்து மாப்பிள்ள பக்கத்துல உட்காரு. சரிங்க. ஸ்வேதா நீ உட்காரு. பக்கத்துல உட்காரு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அங்கிள், ஆபீஸ் கூட போகாம அவசரமா இங்க வர சொல்லிருக்கீங்க. ஆபீஸுக்கு வந்து உங்களை பார்த்து ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. டாட், என்ன இது ஓவர் பில்டப்பா இருக்கு? செல்லம், நான் உண்மையா தான் சொல்றேன். இங்க பாரு, நம்ம கம்பெனி இண்டஸ்ட்ரியிலேயே தனியா நின்னு நல்ல பேரோட சர்வே ஆகிற கம்பெனி. அதுக்கு என்ன டாட், இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ்ட் தானே. காஃபி எடுத்துக்கோங்க. மாப்ள, காஃபி எடுத்துக்கோங்க. மாப்ள, பல்ஸ் ஆப்க்கு அப்ரூவல் வந்துருச்சு மாப்ள. அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல இத பத்தின எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரெக்யூப்மெண்ட் அப்ளிகேஷன் ஆர்டர்ஸ் நாம எதிர்பார்த்த அளவுக்கு மேல வந்துருச்சு. சோ இந்த ப்ராஜெக்ட் லைஃப் டைம் நம்ம கம்பெனிக்கு பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் கொடுக்க போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா உங்களுக்கு லீவ் கொடுக்க போறேன். அடுத்த 10 நாளைக்கு நீங்க ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. டாட், அவரு லீவ் போட்டு என்ன பண்ண போறாரு? ஆமா அங்கிள், லீவ் எல்லாம் எதுவும் வேணாம். ஏன் மாப்ள, லீவ் போட்டுட்டு யார் உங்களை வீட்ல இருக்க சொன்னது? கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்ல. அதனால உங்க 2 பேரையும் ஏற்காடு ஒரு ட்ரிப் அனுப்ப போறேன்.
இங்க பாரு செல்லம், எல்லா பிளானையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆமா. நீங்க 2 பேரும் கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏன் பத்மா, ராஜாராம் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். சீக்கிரம் சொல்லுங்க. என்ன மாணிக்கம், மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வீட்லயே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா? இதை விட வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லு. இங்க பாரு, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கே போக போறதுல முடிவே பண்ணிட்டேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் மாப்பிள்ளையையும் பொண்ணையும் கூடவே இருந்து பாத்துக்க போறேன். பாத்துக்க நல்லா பாத்துக்க. கூடவே 2 நாள் வச்சிருந்து கூட அனுப்பேன். நீ இப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நானும் அப்படி ஒரு பிளானோட தான் உனக்கே கால் பண்ணேன். ஆனா அவங்கள நான் என் கூட வச்சுக்க போறதில்ல. அவங்கள ஒரு ஹனிமூன் ட்ரிப் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற ராஜாராம்? சூப்பர் பிளான்பா, தாராளமா செய்ய வேண்டியதானே. என்ன மாணிக்கம், இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? சரி ராஜாராம், அப்ப நான் வச்சிடுவா? ஓகே மாணிக்கம், வச்சிடறேன். அக்கா, மாணிக்கத்தோட ஃப்ரெண்டுக்கு ஏற்காட்டில் ஒரு ரிசார்ட் இருக்கான். சந்துருவையும் ஸ்வேதாவையும் ஹனிமூன் ட்ரிப் மாதிரி அனுப்பலாமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ என்னக்கா சொல்ற? ஆமாப்பா, சும்மா தானே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, போயிட்டு வரட்டுமே. என்னங்க, எனக்கு ஒன்று தோணுது. என்னவாங்க? இல்ல, பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் ஒரே சமயத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. இது வரைக்கும் பெரியவனை இந்த மாதிரி எங்கேயும் ஹனிமூனுக்கெல்லாம் அனுப்பினதில்லை. இப்போ சின்னவனை மட்டும் அனுப்புனா அது தப்பாயிடும்ல. என்னக்கா இது, நம்மளா பிளான் பண்றோம்? ஸ்வேதா அவங்க வீட்டில் பிளான் பண்றாங்க, அனுப்புறோம். வேணா நாமளே சூர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். இல்லை, நாம ஏன் பெரியவனையும் இதே மாதிரி ஏற்காட்டுக்கு அவங்க கூட அனுப்பக்கூடாது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, ஒத்தாசையாகவும் இருக்கும்ல. ராஜா, நீ மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி 2 ஜோடியும் சேர்ந்து போயிட்டு வரலாமான்னு கேளு. ராஜாராம், என்ன சொல்லுப்பா? மாணிக்கம், ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன யோசனை சொன்னாங்க. என்ன, எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்றாங்களா? போயிட்டு வருவோம். அப்படிலாம் இல்லைப்பா, சூர்யாவும் பவித்ராவும் இது வரைக்கும் ஹனிமூன் ட்ரிப் எங்கேயும் போகல, அவங்களையும் கூட சேர்த்து அனுப்பி வைக்கலாமான்ற மாதிரி கேட்டாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்கி கேட்குற? தாராளமாக போயிட்டு வரட்டும். ஓகே மாணிக்கம், தேங்க்யூ. அவங்க 2 பேரையுமே ஜோடியாக அனுப்பி வச்சிடலாம். ஓகே, டன். டே சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. என்னடா, ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்குமா, அதுதான் பார்த்துட்டு உனக்கு இருக்கேன். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை எதுவும் இல்லைன்னு சொன்ன, இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்க? மா, கம்ப்யூட்டர் சம்பந்தம் இல்லாம இப்ப என்ன வேலை இருக்குன்னு சொல்லு. ஆ ஆ, சரி, இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வாரம் உனக்கு ஆஃபீஸ்ல லீவ் சொல்லு. ம்? எதுக்குமா? நானே இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். 1 மாசம் சம்பளம் கூட என்ன கையில வாங்கல, அதுக்குள்ள போய் லீவ் போட சொன்னா எப்படி? டேய், உன் ஃப்ரெண்டு கம்பெனி தானே, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீயும் பவித்ராவும் ஹனிமூன் போக போறீங்க. ஹனிமூன் ட்ரிப்பா? அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. டேய், உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கொடு, நானே பேசுறேன். ஹனிமூன் ட்ரிப்புக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டானா என்ன அர்த்தம்? இப்போ திடீர்னு ஹனிமூனுக்கு எதுக்குமா? இது பாருடா, ஸ்வேதாவோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டுக்கு ஏற்காட்டுல ஒரு ரெசார்ட் இருக்கான். சந்துருவையும் ஸ்வேதாவையும் அங்க ஹனிமூனுக்கு அனுப்புறோம், கூடவே பவித்ராவையும் சூர்யாவையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லும் போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதனால நாங்க சரின்னு சொல்லிட்டோம். இப்ப நீ புதுசா ஏதாவது சொல்லி ஏடாகுடம் பண்ணாத. மாணிக்கம் அங்கிள் அனுப்புறாரா? மாணிக்கம் அங்கிள் சொல்லி நம்ம போகாம இருக்க கூடாதே. சூர்யா, சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க போயிட்டு வரோம்.
சரி இது பாரு பவித்ரா, அங்க குளிர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஸ்வெட்டரு மஃப்லரு எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. சரியா? தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எதையும் மறந்துடாத. ம்? சரிங்க அத்தை. அப்புறம் முக்கியமான விஷயம், ஏற்காட்டில் அது பெரிய ரிசார்ட்டாம், ஸ்விம்மிங் பூல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அங்கெல்லாம் போய் நீ குளிச்சுட்டு இருக்காத. அதே மாதிரி மலையில் ஏறுறது, ராட்டினம் சுற்றுறது அதெல்லாம் ஸ்வேதா பண்ணட்டும். நீ எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையா இரு. உன் வயிற்றுல குழந்தை இருக்குங்கிறத மறந்துடாத. ம்? சரிங்க அத்தை. ம் சரி, சந்தோஷமா போயிட்டு வரணும். போய் எல்லாத்தையும் எடுத்து வை. ம்? ஏய் என்ன? சிப்போடி. அம்மா தாயே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானே எந்திரிச்சு போயிடுவேன். உடனே பார்க்காத. எதுக்கு இவ்ளோ ஆத்திரம்? நீ உட்கார்ந்ததுக்கு இப்போ நான் எதுவுமே சொல்லலையே. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ சீன் போடுற? சீன் போடுறனா? யாரு, நானா? உங்க வீட்ல தான் அதெல்லாம் நடந்தது. உன் பேச்சே சரியில்லை, வேண்டாம். என்ன என்ன பேச்சு சரியில்லை? இந்த பெட்ல உட்கார்றதுக்கே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குற சிச்சுவேஷன்ல இருக்கேன். இதுல ஹனிமூன் ஒரு கேடா? ஓஹோ, லேட் ரியாக்ஷனா? என்ன லேட் ரியாக்ஷனா? ஆமா, என் அப்பா உன்கிட்ட சொன்ன உடனே பதில் சொல்லாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகுறியே, அப்போ இதுக்கு பேர் என்ன? லேட் ரியாக்ஷன் தானே? ஆமா, இவ்ளோ தூரம் இத்தனை நேரமும் யோசிச்சு பார்த்த பின்னாடியும் உங்க அப்பா சொன்னதே எனக்கு செட் ஆகல. அதுல வந்த டென்ஷன் தான் இதெல்லாம். செட் ஆகலல்ல, நோ ப்ராப்ளம். ஒன்னே ஒண்ணுதான், அவர் ஆசையா சொல்லி அனுப்பின விஷயத்துக்கு நீ என்கிட்ட டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. அப்போ எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிருக்கணும்னு சொல்றியா? இங்க பார், அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எதையுமே புரிஞ்சுக்காம அவங்கள முடிவு எடுத்துப்பாங்களா? சந்துரு, திஸ் இஸ் ரெடிகுலஸ். இப்போ இங்க ஏன் முன்னால இப்படி பேசுறதுல எந்த மீனிங்கும் இல்ல. என்ன என்ன மீனிங் இல்ல? உன்னோட தானே வரணும், அப்போ உங்ககிட்ட தானே எல்லாமே சொல்ல முடியும். சரி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஹனிமூன் போகணும்னு அப்பா உன்கிட்ட சொன்னதும் உண்மையிலேயே எனக்கு தான் அதிகமா கோபம் வந்தது. அதை நான் அங்கேயே வெளிப்படுத்த விரும்பல. இங்க ரூம்குள்ள நாம எவ்ளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் உன் அப்பா அம்மா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீ எவ்ளோ பண்ற, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அப்பா அம்மா கிட்ட மூஞ்சில அடிச்சா மாதிரி எப்படி நான் வேண்டான்னு சொல்றது? மூச்சு முட்டை பேசினாலும் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நம்ம கிட்ட சொல்லாம ஏற்பாடு பண்ணது உங்க அப்பா செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக் தான். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. செல்லம், பத்திரமா போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமாமா? சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, உங்க மாப்பிள்ள தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. குடும்ப மாப்பிள்ள கிட்ட. மாப்ள, சொல்லு மாப்ள. மாப்பிள்ள, ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சா? நாம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு அவருக்கு போன் போட்டேன்? என்ன என்கிட்ட என்னென்ன பேசுனியோ அத நீ அவர்கிட்டயே சொல்லு. இல்லையே, சிக்னல் நல்லா தானே இருக்கு. மாப்பிள்ள கேக்குதா? ஹலோ அங்கிள். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல அங்கிள், அந்த ரெசார்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம் தான் கால் பண்ணேன். பரவாயில்ல அங்கிள், கிளம்புறப்போ எல்லா டீடைல்ஸும் கேட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, நான் அனுப்பி விடுறேன். சரிங்க அங்கிள், நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க அங்கிள், ஓகே அங்கிள், கண்டிப்பா அங்கிள். அடடடடா, இன்னும் ஒரு பவ்யம் சந்துரு. ஏன் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, பிடிக்கல நான் போகலன்னு. இங்க பாரு, நீ பண்றது டூ மச்சா இருக்கு. எதுக்கு இப்ப போன் போட்டு என்ன மாட்டி விடுற? உன்னுடைய முடிவை அவர்கிட்ட தானே சொல்லணும். சரி ஓகே,
உங்க அப்பா ஆசைப்படி போலாம், போறோம், அவ்வளவுதான். மத்தபடி ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கணும். நம்ம 2 வீட்டுக்காக வேண்டி நடிக்க மட்டும்தான் செய்றோம். புரியுதா? ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நம்மளோட டிராமா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னோட டேர்ம்ஸ் படி 6 மாசம் இல்ல, வருஷ கணக்குல இப்படியே கண்டினியூ பண்ணாலும் எனக்கு ஓகே தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஈஷ். ஐயோ. அச்சே. மா, என்னம்மா நீ? என்ன நடந்தாலும் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிற. எப்பவும் புலி மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்கா. என்னம்மா? நம்ம லாயர் 2 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம உங்க பேப்பரை தொட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பணத்தை அள்ளி இறைச்சாதாண்டி நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும். 7-8 லட்சம் ரூபாவாவது கையில இருந்தாதான் பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து வாங்க முடியும். திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? மா, உன் கையில எப்பவும் இருக்கிற ஏடிஎம் அந்த விநாயகம் தான். அவருக்கு போன் போட்டு கேளுமா. புஷ்பாவா? நேத்து கொடுத்த குடுல இவ போன் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். மறுபடியும் கால் பண்ணிருக்காளே, என்னவா இருக்கும்? எடுத்து பேசிடுவோம், இல்லைன்னா நேர்ல வந்து நிற்கும். அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? என்ன இது இவ்வளவு குழையறாளே? மொட்டை மாடுன்னு பின்னாடி போனா வாலால வருடுதே. என்ன புஷ்பா, இந்த மாதிரி போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அப்பாவோட பணம் உங்க அப்பா பேர்லயே கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல நானும் நீயும் பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. என்னென்ன நீங்க, நான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு கூப்பிட்ட மாதிரியே பேசுறீங்க. அப்புறம் அண்ணே, அப்பாவோட சொத்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாளா இந்த ஊர்லயே போராடிட்டு இருந்தேன். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே. இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. அதான் மறுபடியும் குடும்பத்தோட மும்பைக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓ, அதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்ற? என்னென்ன நீங்க, நான் 2 பொம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கேன். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்பெல்லாம் யாருன்னு சும்மா கட்டிக்கிறாங்க. கொஞ்சமா நகை போட்டாலும் ஒருத்தருக்கு 10 பவுனாவது நகை போடணும். இவங்கள மட்டும் கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு பெரிய நிம்மதினே. அதனால கடைசியா ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துருங்கண்ணே. ஏய், 10 லட்சம் ரூபாங்கிறது உனக்கு விளையாட்டா இருக்கா? அண்ணே, இது என்னோட வாழ்க்கைக்கு நீங்க கொடுக்கற கடைசி 10 லட்சம்னு நினைச்சுக்கோங்கண்ணே. இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே நான் முழிக்க போறதில்ல. சரி, பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேக்குற 10 லட்சம் ரூபாய் தரேன். ஆனா இனிமே நீ எப்பவும் எனக்கு கால் பண்ண கூடாது. குறிப்பா இந்த ஊர்லயே இருக்க கூடாது, புரியுதா? அண்ணே சொல்லுங்கண்ணே, ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்க, அங்கேயே வந்து சூடு தனச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறேன். எப்பவுமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே மாட்டேன். ஓகே, நான் ஒரு ஃபைனான்சியல் நம்பர் அனுப்புறேன், நீ அவரை போய் பாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. ரொம்ப நன்றிண்ணே. விநாயகம் அண்ணே, நான் உங்க கூட பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்னே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நான் போனை வைக்கிறேன். தொலைஞ்சாண்டி அந்த விநாயகம்.
அந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, முதல் வேலையா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பவர் ஆஃப் அட்டானியை எழுதி வாங்கிடணும். அங்க இருக்கிற 200 கோடி ரூபாவை அப்படியே என் அக்கவுண்ட்டுக்கு வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் இருக்கு அந்த விநாயகம், பொன்னி, ராஜாராம் எல்லாருக்கும். வாங்கப்பா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி சரிப்பா. ரொம்ப லாங்கு. நீங்களே போறீங்களா இல்ல நாகப்பண்ண டிரைவ் பண்ண அனுப்பி? அப்பா நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க மாத்தி ஓட்டி போகணும், பிரச்சனை இல்லை. டேய் என்னடா மலையில ஏறணும்டா, ஜாக்கிரதையா போகணும்ல. மா நாங்களாம் பைக்லயே இவ்வளவு தூரம் சுத்துறோம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் வேணா போய் ட்ராப் பண்ணிட்டு வரவா? எனக்கும் ஏற்காடு போகணும் போல இருக்கு. இங்க பாரு, உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். அப்ப நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனியா போய்க்கலாம். டிராப்பு பிக்கப் எல்லாம் அப்பாவோட இருக்கட்டும். அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் தான் நானும் பாக்குறேன். அவன் எங்க பொடி கொடுக்கறான்? அவன் கல்யாண பேச்சையில எடுக்க விட மாட்டேங்கிறான். அதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அடுத்தது இவன் தானே, பார்த்து ஏதாவது பண்ணிடலாம். செந்தில், நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா? முன்னாடியே சொல்லிரு. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்துரு. என்ன வெக்கலாம்? ஓகே ஓகே. சரிப்பா. பார்த்து பகல்ல எங்க வேணா சுத்துங்க, ராத்திரி எங்கேயும் போக வேணாம். இருட்டுறதுக்குள்ள ரூமுக்கு வந்துருங்க. சரிங்கப்பா. ஆமா பொண்ணுங்களா, இந்த பசங்க எங்கேயாவது சுத்தணும்னு சொன்னாலும் நீங்க விடாதீங்க, ரூமை பூட்டி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃப் ரோடு ட்ரிப்பு அப்படி இப்படின்றாங்க ஏற்காட்டுல, அப்படிலாம் எங்கேயும் மலையில எல்லாம் ஏற வேணாம். ஆண்டி விட்டா நீங்க ரூம்லயே இருங்கன்னு சொல்லுவீங்க போல. ட்ரெக்கிங் எல்லாம் போனா தானே ஆண்டி ட்ரிப்பு போன மாதிரியே இருக்கும். இல்லம்மா, எதுவா இருந்தாலும் என் அனுபவத்துல சொல்றேன், பத்திரமா இருக்கணும்ல. மா தடிமாடு மாதிரி 2 பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், விடுமா? சரிடா. சரி போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பாய்ப்பா. பாய்ப்பா. பாய்மா. டேக் கேர். ஹாய் பவுனா. ஹாய் செந்தில். கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், அதிசயமா வீட்டில் இருக்கீங்க. அது சரி, புவனானா கோவிலே கிடப்பான்னு நினைச்சீங்களா? சே நான் அப்படியெல்லாம் அர்த்தம் வச்சு கேட்கல. சரி சரி, முதல்ல உட்காருங்க. இந்த வீட்டுக்கு நீங்க என்ன விருந்தாளியா? வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க? அப்படி இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கிற வீடு, போகும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவண்ணா. ஓ, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கா? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிடிச்சவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்னங்க திடீர்னு பேச்சு வேற மாதிரி போகுது? அதெல்லாம் எந்த மாதிரியும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. பிடிச்சவங்கன்னு நான் சொன்னதுல இடம் உங்களுக்கு தாங்க. நம்பிட்டேன். உண்மைங்க, ஒவ்வொரு தடவையும் விருந்தாளி மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரதா சொல்றீங்களே. ஆமா, வாங்கிட்டு வரதுல பழம், ஸ்வீட்டுன்னு ஏதாவது மாறி மாறி இருக்கும். ஆனா எப்பவுமே மாறாம நான் வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு பிடிச்ச ஜாதி மல்லிப்பூ. அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. தவறாம வச்சிருக்கேன். இந்த வீட்ல அந்த பூவை விரும்பி வைக்கிறவ நான் மட்டும்தான். சந்தோஷங்க.
என்னங்க? ஒவ்வொரு தடவையும் நான் பூ வச்சதை நீங்க பார்த்ததே இல்லைல்ல. பூவை உங்க கையாலே வச்சு விடுங்க. நான் ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் என் மனசுல இருக்கிற ஆசைய உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கான தைரியமோ சந்தர்ப்பமோ வந்ததே இல்லை. இப்ப வந்துருச்சா? I love you, Bhavna. எனக்கும் புரியாம இல்ல செந்தில். ஆனா நீங்களே சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நானும் ஐ லவ் யூ செந்தில். ஏய் செந்தில், நீ எப்போ வந்த? வாங்க ஆண்டி, இப்பதான் வந்தேன். ஏய் புவனா, என்ன செந்தில் தம்பி வந்திருக்கு, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தியா? நான் கேட்டேம்மா, இவர்தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய் என்ன நீ வேணான்னு சொன்னா விட்டுடுவியா? ஹாய் செந்தில். ஹாய் பூஜா. செந்தில், அப்புறம் உங்க வீட்ல என்ன விசேஷம்? குறிப்பா உங்க முதலாளி வீட்ல என்ன விசேஷம்? எங்க வீட்ல என்ன விசேஷம் இருக்க போகுது? உங்க முதலாளி வீட்ல என்ன விசேஷம் சொல்லு. அவங்க வீட்ல 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. ரெண்டு ஜோடியுமா போயிருக்கு ஹனிமூனுக்கு? ஆமா. சந்துருவும் ஸ்வேதாவுமா போயிருக்காங்க? ஆமா. ஏன் சந்துரு ஸ்வேதாவையும் அடிக்கடி கேக்குற? இல்ல, ஒரு நாள் அவங்கள ரோட்ல பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். அது என்னமோ அப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு இருந்தது. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஜேஎஸ் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்கு, அங்கதான் போயிருக்காங்க. செந்தில் காஃபி குடிச்சிட்டு தோ இப்ப நான் வந்துடுறேன். சரி. என்ன அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே நீ இப்படி டென்ஷன் ஆயிட்ட? சந்திரக்கும் அவளுக்கும் ஹனிமூனுங்கிற விஷயத்த என் மனசை ஏத்துக்கலமா? சும்மாவா ஹனிமூன் வரைக்கும் போயிருப்பாங்க, மனசு ஒத்து போயிருக்கும், அதான் கிளம்பி போயிட்டாங்க. மா நிறுத்துறியா? என்ன? அந்த ஸ்வேதா செத்தாலும் சாகலாமே தவிர அவங்களுக்குள்ள ஹனிமூன் அது இதுன்னு எதுவும் நடந்துட கூடாது. பூஜா, இப்பதான் அந்த பொன்னிய நான் பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ட்ரஸ்டோட பணம் 200 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரப்போகுது.
இந்த சமயத்துல இதெல்லாம் தேவையாடி? அமைதியாயிரு. மா, அந்த பணம் வரும்போது அதை அனுபவிக்க நான் உயிரோட இருக்கணும்ல. அப்படி நான் உயிரோட இருக்கணும்னா இத பண்ணு. அந்த ஸ்வேதா உயிரோட இருக்க கூடாது. எனக்கு அந்த ஸ்வேதா உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவா பண்ணு ப்ளீஸ். சரி, ரிலாக்ஸ். நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன பவித்ரா புதுசா பாக்குற? ஆமா ஸ்வேதா, எவ்வளவு அழகா இருக்கு. சில்லுன்னு ஒரு ஃபீலோட. எனக்கு இது புதுசுதான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, இன்னும் சொல்ல போனா இந்த ஊருக்குலாம் நான் வந்ததே இல்லை. ஓ மை காட், அப்படியா சொல்ற? நான் எங்க அப்பா அம்மா 3 பேரும் கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்துருவோம். குறிப்பா சொல்லணும்னா என்னோட லாஸ்ட் பர்த்டேவை இங்க தான் செலிப்ரேட் பண்ணோம். ஓ, நான் கூட எவ்வளவு ஊர் போயிருக்கேன், ஆனா ஏற்காடு மட்டும் வந்தது இல்ல. இத ஏழைகளின் ஊட்டி அது இதுன்னு பிரமாதமா பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ஏழைங்களோட ஊட்டியா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் இங்க அதிகமா பணக்காரங்க தான் சுத்துறாங்க. நான் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை சைக்கிளிங் கேம்பிங் இங்க தான் வருவேன். இதே மாதிரி ஒரு ஏரியால சைக்கிளிங் ஓட்டுறது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வர்றது செம்ம ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, அப்ப வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல, வெட்டியா தானே சுத்திட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம எங்க போற ஏது போறன்னு யாரும் கேட்க போறது இல்ல. மகாபலிபுரம் தொடங்கி ஏற்காடு வரைக்கும் சைக்கிள்ல போகாத இடமே இல்லல்ல. இல்ல நீ வந்துட்டதுனால இனிமே சும்மா தலைவர் சைக்கிள் எடுத்து சுத்த முடியாதுல்ல. நம்மள மட்டும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்களா என்ன? காதலிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ண வந்தானே. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? சரி வா. சாரி பவித்ரா, நீ ரசிக்கிற மனநிலைமையில இருக்கிறது தெரியாம எதேதோ பேசிட்டோம். நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன்.
இந்த மூக்கொடைப்பும் எனக்கு தேவையா? ரொம்ப பொறுப்பானவ மாதிரியே பேசுற. அது அவங்களுக்கு புரியாதா என்ன? என்ன பணக்கார ஃப்ரெண்டு சப்போர்ட் இருக்குன்னு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தேவையில்லாம பேசாதுன்னு எடுத்து சொல்றதுக்கு பணக்கார ஃப்ரெண்டு சப்போர்ட் தேவையா? ரொம்பலாம் பண்ண வேணாம். இந்த சப்போர்ட் ரொம்ப நாள் நிலைக்காது, நிலைக்கவும் விடமாட்டேன். வீட்டில் ஆசைப்பட்டாங்கன்னு வந்து சேர்ந்துட்டோம். அமைதியாக இருந்துட்டு அமைதியாக இருக்க வழியை மட்டும் பாரு. என்ன சூர்யா அது? இப்ப யாரு சண்டைய ஆரம்பிச்சது? ஆமாண்டி, நான் சண்டை போடுற மூட்ல தான் இருக்கேன். உனக்கு என்ன, கிடைச்சிருக்க வாழ்க்கை பெரிய வாழ்க்கையாச்சே. ஆனா இங்க அப்படி இல்லையே. எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிறது அதோட வேதனை எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ சண்டை போடுற மூடு தன்னால வரும். இடம் மாறி வந்தா எதுவும் மாற போறது இல்ல. தேவையில்லாம பேசாம பேக் எடுத்துட்டு ரூமுக்கு வா. ஏய், ஹலோ ஹலோ, ஏய் சத்தம் வர மாட்டீங்கடா. நான் புஷ்பவள்ளி பேசுறேன். உனக்கு எந்த புஷ்பவள்ளின்னு தெரியுதா? இது என்னம்மா கேள்வி? உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? அவசர ஆபத்துக்கு பணம் எதனா தேவைன்னா உங்க வாசல்ல வந்து தான் நான் நிப்பேன். பரவாயில்லையே, நீயாவது பழச மறக்காம இருக்கியே. இப்பெல்லாம் நான் கொடுக்குற நிலைமையில இல்ல சண்முகம். மா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் எப்பவுமே நிலைக்காதுமா. இப்போ ஒரு தீராத கஷ்டம் வந்திருக்கு. அத கிளியர் பண்ணணும்னா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஆமா சண்முகம், பழைய தொழில் இன்னும் இருக்கா இல்ல திருந்தி வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டியா? ஊரை மாத்திட்டு ஏற்காடு தான் வந்திருக்குன்னு தவிர என் தொழில் அதேதாம்மா. அது இல்லாட்டியும் சரி, அதை விடுங்க. நான் என்ன பண்ண அதை சொல்லுங்க. சந்தோஷம். உதவறதுக்கு ஒருத்தருமே இல்லையேன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். மா நான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க. என் பொண்ணு வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி ஒருத்தி இடைஞ்சலா இருக்கா. இப்போ உன் ஊர்ல ஏற்காட்டுல தான் தங்கியிருக்கா. ஏற்காடு மா, எங்க எப்போ யாருன்றத டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு போட்டோ அனுப்புக்குமா. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சண்முகம். என் பொண்ணு கிட்ட கொடுக்கறேன். கொடுங்கம்மா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அவங்கிட்ட சொல்லு. சொல்லுங்க பாப்பா. நான் எல்லா டீடைல்ஸும் போட்டோவும் அனுப்புறேன். ஆனா ஒண்ணு, பண்றது கொலைன்னு தெரியாம பண்ணணும். அதுக்கு 4 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம அவளை தூக்குங்க. அம்மா, உங்க பொண்ணோட ஐடியா ரொம்ப சூப்பரு. அப்படியே பண்ணிடுறேன். இப்போ ஒரு 2 லட்சம் அனுப்பி வைக்கிறேன். பேலன்ஸ் வேலை முடிஞ்சதுமே மீதி அனுப்பி வைக்கிறேன். வச்சுட்டுமா? சரிங்கம்மா சரிங்கம்மா. சந்துரு, கதவை திறந்து போட்டுட்டு எங்க போயிட்ட? நீ குளிச்சுக்கிட்டு இருந்த. சரி நான் காஃபி சாப்பிடலான்னு போனேன். நீ காஃபி குடி, இல்ல வேற எதை வேணாலும் குடி. போகும்போது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்க பாரு, இங்க வேற யாரு வர போறா? எதுக்கு இப்ப சீன் போடுற? 2 பொண்ணுங்களுக்கு அண்ணன். ஆனா பொண்ணுங்களை எப்படி அக்கறையா பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. இங்க பாரு ஸ்வேதா, வந்ததும் வராததுமா நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட. எங்க எப்படி அக்கறையா இருக்கணும்னு எனக்கு நீ சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை.
உங்க வீட்ல ஆசைப்பட்டாங்க, என் வீட்ல சரின்னு சொன்னாங்க. வேற மறுப்பு எதுவும் சொல்லாம சரின்னு இங்க வந்தாச்சு. 2 பேரும் விருப்பத்தோடலாம் ஒன்றும் இங்க வரல. அதனால எந்த ஃபார்மாலிட்டி அப்ரோச்சும் இங்க தேவையில்லை. இங்க எப்படி வந்தோமோ அதே மாதிரி போறோம். சரியா? நீ காஃபி குடிச்சிட்டு வந்தியே, அப்போ எனக்கு இப்பதானே நோ ஃபார்மாலிட்டிஸ்னு சொன்னேன். உனக்கு வேணும்னா நீயே சொல்லு. ஹோ, அதையும் நான் தான் பண்ணிக்கணுமா? இதுக்கு நான் தனியாவே கிளம்பி வந்திருக்கலாமே. ஃபோன் பண்ண வரப்போகுது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க? அதையும் நான் தான் பண்ணிக்கணுமா? ச்சே, இந்த 7 நாளும் எனக்கு இப்படியே நரகமா தான் போக போகுது. சரி சரி, ரொம்ப அழட்டிக்காத. நானே போய் காஃபி சொல்லிட்டு வரேன். அம்மா, என்ன ஏற்காடு போய் சேர்ந்துட்டீங்களா? ஒரு ஃபோன் கூட பண்ணல. அம்மா, இப்பதாம்மா வந்து ரெடி ஆனோம், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. சரி, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு போனியா? அவ்வளோலாம் ஒன்றும் குளிர் இல்லம்மா. ஸ்வேதா, அப்பா உன்னை ஏன் அந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு அனுப்புனார்னு தெரியும்ல? அதான் சொன்னாரே, சந்துரு பெரிய ப்ராஜெக்ட முடிச்சிருக்காரு, அத செலிப்ரேட் பண்ணதான் அனுப்பியிருக்கேன்னு. அதெல்லாம் காரணம் இல்லடி, உன் மேலதான் அவருக்கு ரொம்ப கவலை. என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. என் பொண்ணு முகத்துல பழைய சிரிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. மனசுல நிம்மதியே இல்லாம இருக்காரு. இங்க பாரு ஸ்வேதா, அவரு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காரு. அம்மா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு ஸ்வேதா, நீ எப்பயும் போல இருக்காத, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் நெருங்கி போ. இங்க பாரு, நீங்க அங்க சந்தோஷமா இருந்தாதான் இங்க உங்க அப்பாவும் நானும் சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா? இவனோடைய அது இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. என்ன ஸ்வேதா, பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க? சரி, நீ சொல்லிட்டல்ல, நான் அதுபடியே பண்றேன். இங்க பாரு, இந்த 7 நாளும் மாப்பிள்ளை கிட்ட நல்ல மனசை விட்டு பேசு. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை வெளிப்படையா சொல்லு. சந்துரு ஒண்ணு தப்பான பையன் இல்ல. சந்துரு அவங்க வீட்டுக்கு செல்ல பையன், நீயும் நம்ம வீட்டுக்கு செல்ல பொண்ணு. அதான் உங்க 2 பேருக்கும் அடிக்கடி முட்டிக்குது. நீ இறங்கி போ, அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். இறங்கி போறது நம்ம ஜாதகத்திலேயே இல்ல. நான்லாம் எப்படி இறங்கி போவேன்? சரி, ட்ரை பண்றேன். ஓகே ஸ்வேதா. சந்தோஷம் தானே, கவலையே வேண்டாம். விதவிதமா போட்டோ எடுத்து சந்தோஷத்தோட இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது போதும்ல? மோளே, காஃபி ஆர்டர் பண்றேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா உன்னை அப்படிதான் கூப்பிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, கையில போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மோனே? நாம நேரா காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடலாம். 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து குடிச்சா நல்லா இருக்கும். ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டா பாக்குறவங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைப்பாங்க. நீ என்ன சொல்ற? நீதான் இந்த மாதிரி பேசுறியா, இல்ல உனக்குள்ள சந்திரமுகி மாதிரி ஏதாவது பேய் பூந்துருச்சா? நீ உன் அம்மா அப்பாக்காகவும் நான் என் அம்மா அப்பாக்காகவும் நடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அத பெஸ்டா பண்ணிடலாமே, ஏன் அதுல குறை வைக்கணும்? அப்படின்ற? அதுவும் சரிதான். சரி வா, அப்படியே பண்ணிடுவோம். பவித்ரா,
என்னாச்சு? வந்தாச்சு, ஆனாலும் ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கிற மாதிரியே இருக்க. பவித்ரா, ப்ளீஸ் காம் டவுன். இந்த ட்ரிப் நம்ம 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. அதனால எதுக்காக குழம்பிக்கணும், எதுக்காக வருத்தப்படணும்? நாம தனியா பிக்னிக் வந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ எதுக்கு இந்த கிரைங் எல்லாம்? இல்ல ஸ்வேதா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம் பொருள்லாம் எதுவுமே தேவையில்லை. மனசொப்பி நடந்தாலே போதும். புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கூட ஒரு எதிரி கூட பேசுற மாதிரியே சூர்யா பேசி அசிங்கப்படுத்துறான். அதுவா? இங்க மட்டும் என்ன வாழுது? ஏதோ கடமைக்கு தானே கட்டிக்கிட்டு அழறோம். வந்திருக்கிற இடம் நல்ல சூப்பரான இடம், நல்ல கிளைமேட். சோ நாம இதை மிஸ் பண்ணக்கூடாது பவித்ரா. இல்ல ஸ்வேதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னை பத்தி கவலைப்படாத, நீயாவது சந்தோஷமா இரு. இதெல்லாம் டூ மச் பவித்ரா. ஏற்கனவே காதலிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ண நீங்களே எப்படி இருக்கீங்க? முன்ன பின்ன பழக்கமே இல்லாம திடீர்னு புருஷனா மாறின அவனோட நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஜெல்லாக முடியும்? காதலிச்சோமா, அதெல்லாம் சத்தியமா அவன் மறந்திருப்பான். அந்த ஞாபகம் கொஞ்சமாவது இருந்திருந்தா இவ்ளோ ஹார்ஷாலாம் யாரும் நடக்கவே முடியாது. பவித்ரா, நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காத. என்ன ஸ்வேதா இப்படிலாம் பேசுற? நீ தாராளமா என்ன வேணாலும் கேளு. இப்ப எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்குன்னா அது நீ என் மேல காட்டுற சின்ன சின்ன பிரியம்தான். நீங்க லவ் பண்ண பீரியட்ல உண்மையாவே சூர்யா உன் கூட ரொம்ப ஹாப்பியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா? இப்ப நான் பாக்குற சூர்யாவுக்கும் நான் காதலிச்ச சூர்யாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லவ்வபிள் பர்சனா இருப்பான், ரொம்ப வித்தியாசமா இருப்பான். ஒவ்வொரு நாளும் சந்திப்போம். அப்படியே சந்திச்சுக்கிட்டாலும் புதுசா சந்திக்கிற மாதிரி பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்டோட ஓடி ஓடி வருவான். அவன் கொண்டு வர கிஃப்ட் எனக்கு முக்கியமா படுறதை விடவும் அதுல அவன் புதைச்சு வச்சிருக்கிற அன்பு, அக்கறை ரொம்ப வேல்யூவா தெரியும். அவன் என் பிறந்த நாளுக்காக மெனக்கடுறது இருக்கே, அதை பத்திலாம் முழுசா விவரிக்கவே முடியாது. ஏன் வருஷத்துக்கு 4 தடவை பிறந்த நாள் வரக்கூடாதான்னு முட்டாள்தனமாலாம் யோசிச்சு பார்த்திருக்கேன். வாவ்! அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருந்த சூர்யா இப்ப இல்லைன்னு தோணும். நீ சொல்றதும் சரிதான் பவித்ரா. ஏன் இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீயே இங்க இருக்கிற கொஞ்ச நாளாவது பழைய மாதிரி இருக்க முயற்சி பண்ணக்கூடாது? உங்க லவ் பீரியட்ல இப்படி சாரி எல்லாம் கட்டி ஆண்டி மாதிரியா இருப்ப? ஆண்களோட சைக்காலஜி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால சொல்றேன். இப்போ பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணு, பழைய மாதிரி அவன் கூட பேசு. பேச்சுக்கு பேச்சுன்னு பதில் பேசாம அன்பா இருக்க ட்ரை பண்ணு. நானும் உன் கூட இருக்கேன். இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க 2 பேரை பழைய காதலர்களா மாத்தி காட்டுறேன். அட்லீஸ்ட் இந்த ட்ரிப் உங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. ஆனா நீயும் சந்தோஷமா இருக்கணும் ஸ்வேதா. நானா? எனக்கு என்ன, ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி. இப்போ பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணு, பழைய மாதிரி அவன் கூட பேசு. பேச்சுக்கு பேச்சுன்னு பதில் பேசாம அன்பா இருக்க ட்ரை பண்ணு.
அம்மா என்ன ஐயா வெச்ச கண்ணு வாங்காம என்ன அப்படி பாக்குறீங்க? இப்படி பாக்குற அளவுக்கு புதுசா என்ன என்கிட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க? இது எனக்கு பிடிச்ச சுடிதார் தானே. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நின்னா உன்னை முன்னாடி பார்த்த ஞாபகம் வருது. இந்த சுடிதார் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காதா பின்ன? இந்த சுடிதார் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது. நம்ம லவ்வோட முக்கியமான கனெக்டிவிட்டி இது. Dress கூட மனசோட கனெக்ட் ஆகுமா? ஆகாம உனக்கு எப்படியோ அது தெரியல. ஆனா எனக்கு எனக்கு அது சொல்ல தெரியல. ஆச்சரியமா இருக்கு சூர்யா. அதே பழைய சூர்யா திரும்ப வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்பவுமே நான் உன் பழைய சூர்யா தான். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.